கடவுளர் டிவி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், கௌளவ கரணம், பிரீத்தி நாம யோகம், தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில், கன்னி லக்னம், லக்னத்திலே கேது, கன்னி லக்னத்தில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி. இது வருட கிரகங்களுடைய நிலவரம். என்னென்னா, நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது பொதுவாக ஒரு வருட ராசி பலன், பயிற்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும், கன்னி ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், 8ஆம் வீடான மேஷத்தில் குருவும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்கார். ஏன்னா அவர் நட்பு வீட்டில் 8ஆம் லக்னத்துக்கு, இந்த வருட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு. அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால, அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை கிரகங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி, இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது. அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும், மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது. சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது, சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்கள் இடைக்கப்பட்டது. அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குருவும் ராகும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும், குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோயில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும், பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுது. விலைவாசிகளுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ 2 தான் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது. இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக 100% நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பாதிப்புகளும் உண்டு. இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 70% நல்ல பலன்களும் 30% பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த வருட கிரக நிலைகளை ஒட்டி நம்ம பார்க்கும்போது 2-5 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் கேது. அப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய கேது என்ன சொல்கிறார் அப்படின்னா, லாபத்தை தடை செய்வேன் அப்படின்றத சொல்கிறார். எப்போது தெளிவான முடிவுகள் எடுக்காத போது லாபத்தை தடை செய்வேன்னு சொல்கிறார்.
உங்களுடைய திட்டமிடல் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லாபம் சரியான அளவில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு வந்துட்டார். உங்களுடைய திட்டமிடல்லாம் ஜிக்ஸாக்காக போகும், தாறுமாறாக போகும். 5ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் இடம் தான் திட்டமிடல். ராகுன்றது கண்ணாபின்னு திட்டமிடுறது. ஒரு திட்டமிடல் தெளிவாக இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சோர்வு, லேசினஸ். ராகு வந்து சோர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். ராகு தேவையற்ற சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். அதுவும் 5ஆம் வீட்டில் அப்படிங்கிறதுனால எண்ணங்கள் தாறுமாறாக போகக்கூடிய காலகட்டம். ராகுக்கு லீக் அவுட், அதை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் பேர். உங்கள் மனசில் உள்ளதை எங்கே வெளிப்படுத்தக்கூடாதோ அந்த இடத்துல வெளிப்படுத்த போகிறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது இந்த 5ஆம் வீட்டு ராகு. அதனால் எங்கே எதை சொல்லணும், எங்கே எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். இது என்னுடைய அட்வைஸ். நீங்கள் இதை பர்சனல் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சரி, 2, 5 கூடிய குரு பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில். 6ல் குரு ஊருடன் பகை, 6ல் குரு வேருடன் பகை அப்படின்னு பேர். என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாறுறதுனால, உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றங்கள் வர்றதுனால, உங்களுடைய நடவடிக்கைகள் மாறுறதுனால உங்களுக்கு ஊருடன் பகை வரும். அப்போ நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? வராது. அப்போ நீங்கள் உங்களுடைய பாதையை சீரமைச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை நம்ம பண்ணுற பிளானிங் கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்றத ஒரு தடவை சீர்தூக்கி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு 4ஆம் வீட்டு சனி. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, இது எல்லாமே சொல்லும். உடல் ஆரோக்கியத்தை சொல்லும். நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளை சொல்லும். ஸோ இப்போ இந்த 4ஆம் வீட்டு சனி என்ன சொல்லுது? 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சிற ராசியில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஜன்னலையாவது, வீட்டு ஜன்னலையாவது மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். 2வது, உங்களுடைய வீட்டில் வாஸ்து குறைகள் இருந்தால் நல்ல வாஸ்து நிபுணர்களை அணுகி அந்த வாஸ்து குறைகளை சரி செஞ்சுக்கிட்டால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகமான காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. உங்களுடைய ராசிக்கு நம்ம சதவீதம் கணக்கு பண்ணும்போது 60% நல்ல பலன்களையும் ஒரு 40% தீய பலன்களையும் கொடுக்கும்படியாக இருக்குது. அது காரணம் உங்களுடைய சனி வந்து அஷ்டாத்தம சனி, அது 4ஆம் இடத்து சனி அப்படிங்கிறதுனால சில இடர்பாடுகளை கொடுக்கத்தான் செய்யும். 4ஆம் இடம்ன்றது மனசையும் குறிக்கும். 5 தான் மனசு அப்படின்னாலும் 5 ஆள் மனசு, 4 மனசு. அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு பூந்துடுச்சு அப்படின்றத 4ஆம் வீட்டு சனி சொல்லுது. அப்போ மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பர்சனல் அட்வைஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அடிப்படையில் இருக்கும்போது உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் தான் விருச்சிக ராசிக்கான பரிகார கோயில். இருந்தாலும் உங்களுடைய மனசு தூய்மையாக இருக்கணும், உங்களுடைய நடவடிக்கைகள் தூய்மையாக இருக்கணும். அப்போது மட்டுமே உங்களை முழுமையாக இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.